யார் நாகஜோதி அப்படி சொல்லு கேளு. யார் என்று தெரியவில்லை. நான் யார் என்று விளக்கம் இருக்கட்டும். நீங்கள் யார்? உலோகத்தைச் சேர்ந்தவன். உலோகத்தைச் சேர்ந்தவன். ஆமாம். ஆனால் இந்த நாகலோகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம்? பூலோகத்தில் சேர்ந்தவன் ஏழை. எப்படியோ தடுமாறி இங்கு வந்து விட்டேனும். வர முடியாது. இந்த நாகலோகத்திற்கு வர வேண்டும் என்றால் சில வரமுறைகள் இருக்கிறது. அப்படியா? நீங்கள் யார்? மானிட பிறவி. நீங்கள் இந்த நாகலோகத்திற்கு வரவே முடியாது. நீங்கள் எப்படி வந்தீங்க? அது நான் சொன்னேனே, ஏதோ வழி தெரியாம தடுமாறி இங்க வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியும். என்ன இது? உண்மை சொன்னா நான் இங்கே மாட்டிக்கொள்வேனே. சரி அம்மா, தடுமாறி வந்துட்டோமா? விடுங்க, வந்து விட்டீர்கள். ஆனால் ஒன்று, என்ன? உங்கள் மீது எனக்கு ஆசை பிறந்து விட்டது. என்னது? உங்கள் மீது எனக்கு ஆசை பிறந்து விட்டது. என் மீது? நானும் இப்பேற்பட்ட ஆடவரை நான் இதுவரைக்கும் நாகலோகத்தில் பார்த்ததே கிடையாது. இப்பேற்பட்ட அழகான ஆடவனை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று இவ்வளவு நாளாக காத்துக் கொண்டிருந்தேன். நாகலோகத்தில் எத்தனையோ நாகராஜர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இப்பேற்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. என்னை நீங்கள் மனமுடித்துக் கொள்ள வேண்டும். எப்படியோ தப்பி தவறி வந்து விட்டேன். உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். இனிமே இந்த நாகலோகத்தை விட்டும் போக கூடாது, என்னை விட்டும் போக கூடாது. உன்னுடைய காதலவராக சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றீங்க. என்ன செய்வது? இந்த நாகதோதி எடுத்து மன்னரத்தில் பொறுத்து என் காதலியை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழலாம்னு பார்த்தா இவள் வேற இடையூற வந்து நிக்கிறாளே. நான் என்ன பண்றது? இவள் வார்த்தைப்படியே இவள் வசமா இவள் வழியே சென்று மடக்கினாங்க நாகஜோதியை கொண்டு செல்ல முடியும். கேட்டு இவ்வளவு நேரம் ஆகிறது. ஒன்றுமில்லை. ஒன்று கிடையாது. ஆமா. ஆனால் இந்த நாகலோகத்தை விட்டுவிட்டும் பூலோகம் செல்ல மாட்டேன் என்றும் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே என்னை விட்டு பிரிய மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய? இவர்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். சரி, இருந்தாலும் ஏதாவது ஒரு பொய் சத்தியம் மாதிரி செஞ்சாதான் இப்ப கிட்ட நான் தப்பிக்க முடியும். சரி, இருந்தாலும் இந்த நாகலோகத்தை விட்டு உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உங்களை பார்க்கும் மனது எப்படி மக்கள் எப்படி சொல்லத்தான் துடிக்கிறது நெஞ்சம் தடையும் இருக்கிறது. நானும் கொஞ்சம் உங்களை பார்க்கும் பொழுது சொல்வதற்கோ பாடுவதற்கு எந்த ஒரு வார்த்தைகளுமே கிடையாது. எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது எப்படி எனக்கு
இந்த நாகலோகத்தில் நான் இருவர் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அப்படியா? ஆமா, புறப்படுங்க, போகலாமா? சென்ற என்னுடைய காதலர் இதுவரையிலும் வரவே இல்லையே. என் காதலர் சென்றிருக்கின்றார். நாக ஜோதியை கொண்டு வருவதற்காக சென்றவருக்கு ஏதாவது நடந்து விட்டதோ என்று என் மனமானது பதறுகின்றது. சென்றவர் நல்ல முறையில் வர வேண்டும். எனக்காக வந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக நான் காத்திருக்கின்றேனே. என் காதலரை நான் எப்பொழுதுதான் சந்திப்பேனோ? உங்களுக்காக நான் ஒன்று
கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவா? ஆமா. அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? நீங்க பூலோகத்துல எப்போதும் பார்த்திருக்க மாட்டீங்க, அதை சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட பொருள் என்ன கொண்டு வந்திருக்க? என்ன தெரியுமா? இதுதான் அந்த பொருள். இது என்ன தெரியுமா? என்ன இது? அமுதபானம். இது அமுதபானம். ஆமா. தேவர்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள். அருந்தக்கூடிய இதுதான் அமுதபானத்தை எனக்காக கொண்டு வந்து. உண்மையாகவே உங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு பழக்கமா? அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இல்ல நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிடுங்க. ஆமா. சரி, அப்படியா? அப்படிதான். சரி, இதை அறுந்து கொடுத்து ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாமா? எனக்கு என்ன உங்களை பார்க்கும் பொழுது இது முதல்ல நீங்க அறுத்துங்க. நான் அருந்துறேன். நான் அருந்துனா நீயும் அருந்தணும். நானும் அறுந்துருங்க. தவற மாட்டியே? சத்தியமா ஆகட்டும். ஆனா முன்ன பண்ண நானு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால கொஞ்சம் அப்படி தள்ளி நின்னுக்க. என்னங்க முதல்ல சாப்பிடும் போது அப்படித்தான் இருக்கும். என்ன நினைங்க. அப்படியா? சந்தோஷமா இருக்கும். சரி சரி, இந்த அமுதபானத்தை நான் அறிந்து விட்டால் நாகஜோதி எடுத்து செல்ல முடியுமா? அருந்துவது போல் நடித்து அவளுக்கு அதிகமாக கொடுத்து நாகஜோதி கொண்டு போக வேண்டும். நான் அறிந்து விட்டேன், நீ அருந்த வேண்டும். நான் அறுத்து விட்டேன். சரி, உன்னுடைய வார்த்தையை நான் தட்டி கழிக்கவே மாட்டேன். நான் அறுத்துட்டுமா? நீங்க அருந்துங்க. நானும் அருந்த வேண்டும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உனக்காக வச்சிருக்கேன். என்ன நான் அருந்த வேண்டுமா? மீண்டும் மீண்டும் நீ எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? அதிகமா சாப்பிட்டாதான் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். சாப்பிடு. என்னங்க எப்படியோ அந்த பானத்தை எனக்கு அதிகமாக கொடுத்து நான் குடிச்சிடுவேன் நினைச்சா, குடித்து விட்டால் வந்த வேலை நடக்குமா? எப்படியோ அவளுக்கு அதிகமாக கொடுத்தேன், வழங்கி விட்டாள். சரி, இனிமேல் சிறிது நேரம் கூட தாமதிக்க கூடாது. உடனே அந்த நாகஜோதி எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டுமே. இதோ இருக்கிறது மாய கண்ணாடி. உள்ளதை உள்ளபடி காட்டும் இந்த மாய கண்ணாடி கேட்டால் நன்றாக புரிந்துவிடும். உள்ளதை உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடி, அந்த நாகஜோதி எங்க இருக்கிறது என்று காட்டுங்களேன்.
அந்த நாக ஜோதி எங்க இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டேன். இப்போதை செல்கிறேன். இவள் மயக்க நிலை தெளிவதற்குள் அந்த நாகஜோதி எடுத்துக்கொண்டு பூலோகம் சென்று வருகிறேன்.